24,000 அடி ரீச் பண்ண உடனே ஒரு பயங்கரமான வெடி சத்தம். திரும்பி பின்னால பாக்குறாங்க, பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா பின்னால பார்த்தோன்னா அந்த டோர்கள் அவங்க டோரே பிடிச்சிட்டு போயிடுச்சு. மேல கூரை போய் வானம் ப்ளூவா வானம் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவங்களுக்கு பேசஞ்சர் இருக்காங்களா, பின்னால என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல சுத்தமா. அப்புறம் கண்ட்ரோலும் டிஃபிகல்ட் ஆயிடுது. இந்த ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுக்கு முன்னாடி நடந்ததுல, அதுக்கு பின்னாலே நடக்க போவதில்லை. ஒன் ஆஃப் சம்பவம். ஆனா அந்த சம்பவம் நம்ம ஏவியேஷன் ஹிஸ்டரி பரட்டி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இதை விட மோசமான சம்பவமோ அல்லது இது மாதிரி ஒரு சம்பவமோ இந்த 35 வருஷம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வராது இருக்கிறதுக்கு அந்த சம்பவம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒரு உயிர் மட்டும் அதுல பலியாயிடுச்சு. அந்த ஒரு உயிர் பலியால பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கு, இப்ப மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல கூட. சரி, இந்த சம்பவம் 1988 ஏப்ரல் 28 நடந்தது. அப்ப பேசஞ்சர் லோட் பண்ணும்போது ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் அந்த டோர் கிட்ட ஒரு சின்ன ஒரு கிராக் மாதிரி பாக்குறாங்க, சும்மா ஒரு 2-3 இன்ச். அவங்களுக்கு பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா இருக்க மாதிரி ஒரு எண்ணம் வருது. இருந்தாலும் ஒரு சின்ன கூச்சம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்களுக்கு தெரியாத நம்ம ஏதாவது சொல்லிடுவோமா, கிண்டல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யார்ட்டையும் சொல்லல. சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டிசாஸ்டர் கூட நடக்காத இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க சொல்லல. அவங்க போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் பிளைன் 1:25க்கு கிளம்பி வழக்கம் போல நார்மல் பிளைன். அந்த பிளைன்ல எப்பயும் எந்த ட்ரபிள் வந்ததுல யாரும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்ல. இந்த சம்பவத்துல முக்கியமான சொல்ல வந்தது என்னன்னா, பைலட்டுடைய திறமையும் அதே நேரத்துல அவங்களுக்கு ஈக்குவலா லக் எலிமெண்ட்டும் ஒர்க் பண்ணிருக்கு. இல்லாட்டினா இது பெரிய டிசாஸ்டரா முடிஞ்சிருக்கும். அப்போ கிளம்பி போயிட்டு 24,000 அடி முடி போகுது. 20 நிமிஷம் அதை ரீச் பண்றதுக்கு. 24,000 அடி ரீச் பண்ண உடனே பயங்கரமான வெடி சத்தம் டமால்னு கேக்குது. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஃபுல் காத்து. ஏன்னா அப்போ உங்க பிளேன் கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கார்ல போறீங்க, 100 கிலோமீட்டர்ல போகும்போது விண்டோ அந்த சன்ரூஃப் எல்லாம் இறக்குனா எப்படி காத்து வருது உள்ள, அது மாதிரி 5 மடங்கு காத்து உள்ள வரும்போது எப்படி இருந்திருக்கும். அந்த சத்தத்துல ஃபியூ செகண்ட்ஸ் யாருக்கும் ஒன்னும் புரியல, டிஸ்ஓரியன்டா. ஃபார்ச்சுனேட்லி அந்த சீட் பெல்ட் சைன் பைலட் ஆஃப் பண்ணல. அதனால எல்லாமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் பறக்கல, இல்லன்னா நிறைய உயிர்கள் பறந்து போயிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் கேப்டனுக்கும் புரியல, ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கும் புரியல. திரும்பி பின்னால பாக்குறாங்க, பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா பின்னால பார்த்தோன்னா அந்த டோர்கள் அவங்க டோரே பிச்சுட்டு போயிடுச்சு. மேல கூரை போய் வானம் ப்ளூவா வானம் மட்டும் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவங்களுக்கு பேசஞ்சர் இருக்காங்களா, பின்னால என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல சுத்தமா. அப்புறம் கண்ட்ரோலும் டிஃபிகல்ட் ஆயிடுது. லெஃப்ட்ல ரைட்லன்னு கொஞ்சம் அப்படி பண்ணுது. கண்ட்ரோலும் ஒரு ஸ்லகிஷா இருக்கு, ப்ராப்பரா இல்ல. ஆனா பைலட் உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. நான் முதல்ல பேசியிருக்கோம், ஹைபாக்சியா அப்படின்னா ஒரு லிமிட், அதாவது 12,000 அடிக்கு மேல போயிட்டா உங்களுடைய காற்றினுடைய அந்த அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால நமக்கு சுவாசிக்கிற அளவுக்கு ஆக்சிஜன் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி டிசாஸ்டர் உங்களுக்கு தெரியும், மேல இருந்து கீழே ஆக்சிஜன் மாஸ்க் உழுவும் நீங்க எடுத்து போட்டுக்கணும். அது மாதிரி போட்டுக்கலாம் பேசஞ்சர். அதே மாதிரி பைலட்ஸுக்கு செப்பரேட்டா இருக்கு 2, அது எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்படியே நீங்க பின்னால வந்தீங்கன்னா மொத்தம் அந்த பிளைன்ல 95 பேர் போறாங்க, இன்க்ளூடிங் கேபின் குரூ எல்லாம் சேர்த்து. அதுல 5 பேர் குரூ, அதுல 3 பேர் கேபின் குரூ. அந்த 3 பேர்ல ஒரு லேடி 38 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதே ஏர்லைன்ல இருக்கிறவங்க. அவங்க அந்த கூரை உடையிற அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த கூரையோடு சேர்ந்து பறந்துட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கும். பிரேவா கரெக்டா என்ன செய்யணுமோ செஞ்சு இந்த கண்டிஷன்ல they did the best job and landing இவ்வளவு கண்டிஷன்லயும் perfectly normal landing. Unfortunately அந்த உயிர் போயிடுச்சு. மத்தவங்களுக்கு யாருக்கும் அது அடிபட்டது இல்லைன்னு சொல்ல வரல. ஏதாவது 8 பேருக்கு சீரியஸ் இன்ஜரியும், ஒரு 60 பேருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போற மாதிரி அடிபட்டது. ஏன்னா நிறைய பறந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் பட்டு தீப்பட்டு காயமாயி இது மாதிரி கஷ்டப்பட்டாங்க. பட் எல்லாருமே ஃபார்ச்சுனேட்லி உயிரோட வந்துட்டாங்க, அத்தனை பேரும் எக்ஸப்ட் தட் லேடி. ஆனா இது ஏவியேஷன் சரித்திரத்தையே மாத்திச்சு.